ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சியா ட்ரேடர் பேசுகிறேன். இன்றைக்கி ட்ரேட் எல்லாம் எப்படி பண்ணீங்க? இன்றைக்கி ட்ரேட் வந்து நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். நான் லைவ்லேயும் போட்டிருந்தேன், எடுத்ததையும் காமிச்சிருந்தோம். ஓகேவா? இப்போது நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நாளைக்கு வந்து எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து டெக்னிக்கல் வைஸாக இப்போ வந்து பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து எப்படி டெக்னிக்கல் வைஸாக வந்து இது பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நல்ல ஒரு மொமெண்டம், அதாவது வந்து அப்வேர்ட்ஸில் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டி பேங்க் பார்த்துருவோம். இதில் நான் எடுத்துக்கிட்ட டைம் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல ஆளில் போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணணுன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க்கு கொடுக்குறேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வாங்க இன்னும் வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றும் கிடையாது. இப்போது நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இதை நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? மார்னிங் வந்து ஒரு 10 o'clock வந்து நம்ம லைவ் ஸ்டார்ட் ஆகும். தேவைப்படுறவங்க அதுலேயும் பார்த்துக்கலாம். இப்போது நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஓகேவா? மார்க்கெட் இன்றைக்கி வந்து புல்லிஷ் ஆகிட்டு இந்த லெவல்ஸில் இந்த ரேஞ்சிங்லேயே வந்து நமக்கு, அதாவது 45,550 இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு 45,500 எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, 45,500. சாரி, coordinates. ம் 45,550 இந்த லெவல்ஸில் தான் நமக்கு இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸில் நிற்கிது. ஸோ இது வந்து அடுத்தடுத்த சப்போர்ட் வந்து நமக்கு 44,960, 44,438, 43,838, 33, 43,270. ஓகேங்களா? இதெல்லாம் சப்போர்ட் ஜோனாக வந்து சப்போர்ட் ஏரியாவாக நாளைக்கு வந்து ஆக்ட் ஆகும். அப்படி ஒரு பெரிய வந்து மொமெண்டம் கொடுத்தா, ஏன்னா இது டைம் ஃப்ரேம் வந்து 1 hour கேண்டில் 6 டைம் ஃப்ரேமு. அவ்வளோ பெரிய மொமெண்டம் வந்து இதில் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து என்னென்னா திரும்ப ஒரு புல் பேக் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இந்த இடத்துல இந்த கேப்ஸ் வந்து மார்க்கெட் வந்து இப்போ லாஸ்ட் 2 daysல வந்து நல்லா ஒரு 2-3 daysல வந்து நல்லா வந்து ஃபுல் பண்ணிட்டானுங்க. ஓகேவா? இப்போ இந்த கேப்பை வந்து ஃபுல் பண்ணிட்டு திரும்ப அடுத்தது வந்து என்ன மேலே தான் போகிறதுக்கு பார்ப்பானுங்க. ஸோ மேலே போகிறதுக்கு பார்ப்பான் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன் இங்கே இருக்குது. ட்ரெண்ட் லைனில் வந்து ஆல்ரெடி ஒரு 3 places வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரிஜெக்ஷன் 1, ரிஜெக்ஷன் 2, ரிஜெக்ஷன் 3. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணணும்னா, மார்க்கெட் இதிலேருந்து வந்து திரும்ப இதிலேருந்து புல் பேக் ஆகிட்டு டவுன் வரதுக்காக சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இந்த ட்ரெண்ட் லைன் வந்து 45,930 இந்த ரேஞ்சில். ஓகேங்களா? அப்படி இல்லாமல் திடீர்னு ஒரு கேப் அப் ஆகுது அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் விட்டு கேப் அப்பில் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுதுன்னா மார்க்கெட் இதிலேருந்து வந்து ஒரு ரீடெஸ்ட் வந்து இந்த ஏரியாவில் இந்த ஜோனில் வந்து வைக்கும். ஓகேவா? இந்த ஜோனில் ஒரு ரீடெஸ்ட் வைக்கும். இந்த ஜோனில் நமக்கு ரீடெஸ்ட் வைக்கும்போது இந்த ஓகே மார்க்கெட்டு ஒரு கேப் அப் ஆகுது. கேப் அப் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் வச்சுதுன்னா நம்ம ஒரு சிஏ ஆப்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சிஏ ஆப்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனே நமக்கு இது தான் இருக்கும். இங்கேருந்து இது வரைக்கும் போச்சுனாவே நமக்கு வந்து கிட்டத்தட்ட 878 ஒரு 818 வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஓகே 880 அப்படிங்கும்போது இதில் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஆமாம், ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இதிலேருந்து நமக்கு கிடைக்கும். இங்கேருந்து இங்கே இருந்தோம்னா 300 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இந்த இடத்துலயே கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போக போக தான் நமக்கு அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தோம்னா 46,790, 46,800, அடுத்து வந்து 47,400 இந்த லெவல்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? இது வந்து அவ்வளோ பெரிய மூமெண்டம் கொடுத்தா தான் இந்த லெவல் ரீச் ஆகும். ஸ்மால் மூமெண்டத்தில் இதில் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது பிரேக் அவுட் இல்லை அப்படின்னா, மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் இல்லைனா மார்க்கெட் வந்து டவுன்வர்ட்ஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ
பேஸ்ட் ஆன் ட்ரெண்ட் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பேங்க் நிஃப்டி பேசியாச்சு. அடுத்தது வந்து நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டி 50 ஓகேவா. நிஃப்டி 50ல் வந்து நமக்கு இன்றைக்கி பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். ஓகேவா. இன்றைக்கி வந்து நல்ல ஒரு கேப் அப் ஆகிட்டு நல்ல ஒரு மொமெண்டம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து கீழே போகிறதுக்கு காரணமே வந்து நிஃப்டி 50 தான். ஓகேவா. இவன் தான் நல்லா புஷ் பண்ணி எல்லாமே வந்து நல்ல ஒரு கெயினில் இருந்தாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் கொஞ்சம் லூசஸாக இருந்தாங்க. ஸோ லைவ்லேயே நான் வந்து அதை சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ என்ன இது பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். சேம் டைம் வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ரிஜெக்ஷன் இருக்குது. இப்போ கரண்ட்டாக இருக்கிற இடம் இது வந்து 1 hour டைம் ஃப்ரேமு. நல்லா பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஓகே, இந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கோம். இது இன்வெர்ட்டர் தான். ஓகே, இது க்ரீனாக இருக்குது, திரும்ப மேலே தான் போகணும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு கரெக்டாக ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ஷன் ஆன பாயிண்ட் 1. ஓகேவா. அடுத்தது இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆனது, இங்கே கன்சால்டேஷன் ரிஜெக்ஷன். ஓகேவா. மல்டிபிள் டைம்ஸ் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. 1 டைம் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, 1 டைம் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகேவா. ரிஜெக்ஷன் மல்டிபிள் டைம்ஸு, 1 டைம் சப்போர்ட் அண்ட் பிரேக் அவுட் ரெண்டுமே கொடுத்துருக்கு. ஓகேவா. அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட், டவுன்வர்ட்ஸ்லையும் பிரேக் அவுட், இந்த சேம் ஏரியா. ஸோ அப்போ என்னன்னா இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து வேலிட் இல்லாமல் ஒரு புல்லிஸ்னு அர்த்தம். ஓகேவா. இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட் வேலிட் இல்லாமல் ஒரு புல்லிஸ். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணலான்னா, மார்க்கெட் இங்கேருந்து திரும்ப டவுன்வர்ட்ஸில் நமக்கு கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, அதிகமாகவே இருக்குது. ஓகேவா. ஸோ இன்றைக்கி மேலே ஏறிச்சு, நாளைக்கும் வந்து மேலே தான் ஏறும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எடுத்துக்க வேணாம். ஓகேவா. சரி, சப்போஸ் மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படின்னா எந்த இடத்துல நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோமா. இப்போ என்னன்னா நமக்கு இது வந்து ஒரு சாலிடான கேண்டில். ஓகேவா. இந்த ஏரியாஸ் எல்லாம் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் இன்னும் ஃபில் பண்ணலை. ஓகேவா. மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லெவல்ஸ்க்கு வந்து வரணும். எந்த லெவல் அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல்ஸ். மார்க்கெட் இந்த லெவல்ஸ்க்கு கீழே இறங்கி வரும்போது நம்ம ஒரு கன்ஃபார்மாக ஒரு புல்லிஸ்க்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ஓகேவா. ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னா இது இந்த இடத்துல நடக்கும். அதாவது 21,450 இந்த ஜோனில் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட் வந்து கீழே வரல அப்படின்னா மேலேயே போகுது அப்படின்னா அடுத்தடுத்த நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் வந்து டெலிகிராம் சேனலில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவன் மார்க்கெட்டில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பேரிஸ் கொடுத்துருக்கான். ஒரே நாளில் வந்து பேரிஸு. ஸோ அதே மாதிரி ஒரே நாளில் வந்து அப்வர்ட்ஸில் போயிருக்கான். ஸோ இது என்ன பண்ணியிருக்குன்னா நமக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா. மார்க்கெட் பாருங்கள், ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து போயிருக்கு. இப்போ இதை என்ன பண்ணலான்னா இந்த லெவல்ஸில் வந்து நெக்லைனில் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேவா. நெக்லைன் ஃபார்ம் பண்ணால் இந்த இடத்துல இருந்து நமக்கு போகலாம். ஓகேவா. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன் இந்த சாலிடான கேண்டில்ஸை ஆர்டர்ஸ் வந்து ஃபில் பண்ணல. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நமக்கு ஒரு பெரிய, அதாவது 21,500 வந்து நமக்கு ஒரு அருமையான சப்போர்ட்டாக வந்து அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதையும் பிரேக் அவுட் பண்ணால் இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் இருக்குது 21,450 இந்த இடத்துல. ஓகேவா. ஒரு 50 பாயிண்ட்ஸ் கீழே வந்து நமக்கு அடுத்த சப்போர்ட்டும் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் அவ்வளோதான். இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. லெவல்ஸ் எல்லாமே நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம கம்யூனிட்டி போர்ட்லேயும் வந்து ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆனில் போட்டுக்கோங்க. பை. சேஃப் ட்ரேட்.